தாழ்வில் நம்மை நினைத்தவர் என்ன செய்யணுமா? துதிக்கணுமா? தாழ்வில் நம்ம எதுக்காக துதிக்கணும், எதுக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும், எதுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு கேட்டால், தாழ்வில் நம்ம நினச்சது யார் சொல்லுங்கள்? நீங்கள் ஒதுக்கப்பட்ட நேரத்தில், நீங்கள் தள்ளப்பட்ட நேரத்தில், நீங்கள் அனாதையாக்கப்பட்ட நேரத்தில், கடன் பிரச்சனை மாட்டி தவிச்சு வாழ்கிறதா சாகிறதாங்கிற நேரத்தில், எனக்கு வாழ்கிறதுக்கு ஒரு வழியும் தெரியல, பிழைக்கிறதுக்கு ஒரு வழியும் தெரியல, என்னை மட்டுப்படுத்தி என்னை தாழ்த்தி எல்லாம் என்னை ஒதுக்கிட்டாங்க, நான் எப்படி எழும்புறதுன்னு தெரியல, நான் எப்படி முன்னேறதுன்னு தெரியல, ஒரு தள்ளப்பட்ட நிலைமையில் நான் இருக்கிறேன், என்னை யாருமே விசாரிக்கலை, என்னை யாருமே கேட்கல, அப்படி நிலைமையில் இருந்து எல்லோரும் வந்திருப்போம். நம்ம இங்கே யாருமே ஆரம்பத்துலேருந்து ஒரு பெரிய சுகத்தோடு பலத்தோடு வரல. எல்லாருமே ஒரு ஒதுக்கப்பட்ட நிலைமையில் இருந்திருப்போம். எல்லாருமே ஒரு தள்ளப்பட்ட நிலைமையில் இருந்திருப்போம். எல்லாருமே ஒரு சூழ்நிலையில் சொந்தக்காரங்க மூலமாக, நண்பர்கள் மூலமாக, உறவினர் மூலமாக நம்ம புறக்கணிக்கப்பட்டிருக்கிறோம், தள்ளப்பட்டிருக்கிறோம், ஒதுக்கப்பட்டிருக்கிறோம். சாப்பிட்டையா, சாப்பிட்லையா, எங்கே போனேன், எங்கே வந்த, என்ன செய்கிற, வேலை பார்க்குறியா, வேலை பார்க்கலையா, என்ன ஏது செஞ்ச, நம்மளை ஒருத்தர் விசாரிக்கலை, நம்மளை ஒருத்தர் என்னன்னு கேட்கல. ஆனால் அந்த இடத்துல தாழ்த்தப்பட்டு கிடந்தோம், அந்த இடத்துல தாழ்த்தப்பட்டு கிடந்தோம், மடங்கடிக்கப்பட்டு கிடந்தோம். ஆனால் அந்த நேரத்தில் நம்மளை நினச்சவர், எல்லாரும் உலகத்தில் மனிதர்கள் மறந்தாலும், உறவுகள் மறந்தாலும், சொந்தங்கள் மறந்தாலும், உங்களை என்னையும் மறக்காத நேசர் கர்த்தர் ஒருவரே. அவர் தான் தாழ்விலை நம்ம நினைத்தவர். எதுக்கு நன்றி சொல்லணும்? தாழ்வில் நம்ம நினைத்தவர். நம்ம தாழ்ந்து போன வேலையில் நம்மளை நினச்சி நம்மளை காப்பாற்றிருக்கிறார், நம்மளை நடத்தியிருக்கிறார், ஏந்திருக்கிறார், தாங்கியிருக்கிறார். தாழ்வில் நம்ம நினைத்தவர் என்ன செய்யுங்க? துதிக்கணுமா?